வெல்கம் டு ஜேஎஸ் இன்ஃபோடிமேக்ஸ். நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6 எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். இங்கே in a year a wholesale paper frame sold 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks. Find number of notebooks left unsold. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துல ஒரு ஹோல்சேல் பேப்பர் ஷாப்னு வச்சுக்கோங்க. பேப்பர் நோட்புக் சேல் பண்ணுற ஷாப் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6,25,600 நோட்புக் சேல் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 7,50,000 நோட்புக். அவுட் ஆஃப் 7,50,000னா அவங்க வந்து 7,50,000 நோட்புக்ஸ் வந்து வாங்கி செல். இப்போ வந்து ஒரு ஷாப்னா அவங்க வாங்கி தானே நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. அதில் 7,50,000 நோட் புக்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது 7,50,000 நோட் புக்ஸ். ஓகேவா? அதில் அவங்க 6,25,600 நோட் புக் சேல் பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் எத்தனை நோட் புக் இருக்கு சேல் பண்ணாம அந்த கடையில் அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்காங்க. இதை நம்ம சிம்பிளா மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 7,50,000 நோட் புக்ஸ் அவங்க மொத்தமாக இந்த இயற்காக வாங்கியிருக்காங்க. அதில் 6,25,600 நோட் புக் சேல் பண்ணிட்டாங்க. இதை மைனஸ் பண்ணலாம். 0 0 இங்கே 0 இருக்கு, இங்கே 0 இருக்கு. அப்போ இந்த 5லேருந்து ஒரு டிஜிட் இங்கே கொடுத்து 10 ஆக்கலாம். 10லேருந்து இங்கே ஒரு டிஜிட் கொடுத்து இதை 10 ஆக்கி இதை 9 ஆக்கிடலாம். இப்போ 10ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? பேலன்ஸ் 4. இங்கே 9 இருக்கு. 9ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? பேலன்ஸ் 4. இந்த இடத்துல ஏற்கனவே ஒன்று கொடுத்துரும். இந்த 4 இங்கே 4 தான் இருக்கு. இந்த 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. 7 - 6 1. 1,24,400 நோட்புக்ஸ் அன்சோல்ட். அன்சோல்ட்னா இவங்க சேல் பண்ணாம பேலன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது 1,24,400 நோட்புக்ஸ் இவங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்க. தேங்க்யூ.